ஹே ஸ்குவாட், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த சமூகம் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஜாதியை வச்சோ, இல்லை உங்களோட ஏழ்மையை வச்சோ, இல்லை உங்கள் பேக்ரவுண்ட் வச்சோ, ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து இவ்வளவுதான்டா, நீ எல்லாம் இவ்வளவுதான், எனக்கு கீழே தான், எனக்கு எனக்கு தாண்டி நீ போக முடியாது, உன்னால இதை விட்டு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்க பார்க்குதா, உங்கள் சிறகுகளை வெட்ட பார்க்குதா? இது உங்களுக்கான வீடியோ. அப்படி சொல்றவங்க முன்னாடி நீங்க சண்டை போடாதீங்க, கத்தாதீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாம உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, அதை நீங்க கூர்படுத்துங்க. அந்த ஆயுதம் தான் உங்களோட எஜுகேஷன், படிப்பு. உங்களோட படிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆயுதம் உங்களுக்கு. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் படிச்சவனுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்து வேற யாருக்குமே கிடைக்காது. ஸோ எஜுகேஷன் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட எஜுகேஷனை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெட்வொர்க். நான் உங்க நந்தா. கல்வி அப்படிங்கிறது வந்து சும்மா மார்க் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இப்படின்னு இல்லை நண்பா. கண்டிப்பா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட சாதிய கட்டுப்பாடுகளையும் அவன் மேல திணிக்கப்படுற அந்த அடிமைத்தனத்தையும் வந்து சுக்கு நூறா உடச்சு எறியக்கூடிய ஒரு பேர் ஆயுதம். கல்விக்கு இருக்கிற பவர் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் ஆயுதம். அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நாம தான் இந்த உலகத்திலேயே டாப்ல இருக்கு. அதுக்கு உதாரணம் நான் சொல்லிதான் தெரியணும்ட்டு இல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாமே உதாரணமா எடுத்துக்கலாமே. ராமேஸ்வரத்துல ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு தானே அவர் வந்து ஜனாதிபதி ஆயிருக்காரு. சப்போஸ் அவரோட லைஃப்ல இருந்து அந்த எஜுகேஷன், அந்த படிப்புங்கிறத வந்து தனியா எடுத்துனோம் அப்படின்னா அப்துல் கலாம்ங்கிறது யாரு? ஏன் இப்போ உலகத்திலே பெரிய நிறுவனமா இருக்கிற கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை கூட எடுத்துக்கலாமே. அவரோட லைஃப்ல இருந்து அந்த எஜுகேஷனை தனியா பிரிச்சுட்டா சுந்தர் பிச்சைங்கிறது யாருன்னே தெரியாம போயிடும்ல. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு படிப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது உங்களை நிறைய பேருக்கு கிரிஞ்சாவோ இல்ல பூமர்த்தனமாவோ கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட சவுத் இந்தியாவையும் நார்த் இந்தியாவையுமே வந்து நீங்க கணக்குல எடுத்து பாருங்களேன். நார்த் இந்தியாவை காட்டினா சவுத் இந்தியாவில தான் படிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அந்த வளர்ச்சிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 80s அந்த இதுக்கே நீங்க போய் பாருங்களேன். 80sல இருந்த அந்த மக்கள் கிட்ட எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது, அதே ஏற்றத்தாழ்வு இப்போ இங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அப்போ இருந்த அந்த அளவுக்கு இப்போ இல்ல. கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். அதை மாத்துனது எதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒருத்தனோட படிப்பு தான் அதை மாத்துச்சு. அதை யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா வர்ற சினிமாலேயே நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு அசுரன் படத்துல சொன்ன மாதிரி தான். அதுல சொன்னது வந்து ஆக்சுவல் உண்மை அதுதான். உங்ககிட்ட இருந்து காடு இருந்தா எடுத்துக்குவாங்க, நிலம் இருந்தா புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட இந்த படிப்பை மட்டும் எடுத்துக்கவே முடியாதுன்ட்டு. அது 100% உண்மை மக்களே. நீ ஒரு இடத்துல நீ படிச்சு நீ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ட அப்படின்னா உன்னை யாராவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உன்னை ஏமாத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அந்த கல்விங்கிற ஒரு ஆயுதத்தினால நீங்க ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதையை யோசிச்சு பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்றேனே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வை. அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு நீ எல்லாம் எனக்கு கீழே தான்டா, நீ எங்க நான் எங்க, உன்னால என்னை மீறி போயிட முடியுமா, நீ வந்து எப்பவுமே எனக்கு கீழே தான் அப்படின்னு ஒரு பையன்கிட்ட ஒருத்தன் சொல்றான்னு வைங்க. இப்போ அதே சின்ன பையன் அவனை எதிர்த்து சண்டை போடல, எதுவுமே பண்ணல, அமைதியா போறான், ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறான், நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துல போய் உட்காருவான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உத்தியோகத்துல போய் உட்கார்றான்னு வைங்களேன். இந்த அந்த வார்த்தை சொன்ன இவன் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த சின்ன பையன் வந்து இப்ப ஆபீசரா இருக்கிற அந்த இடத்துக்கு அவன் போயிட்டு அப்ப சொன்ன அதே வார்த்தை இப்ப அவனால சொல்ல முடியுமா? நீ எனக்கு கீழே வேண்டா, கையெழுத்து போடுற அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதுதான் எஜுகேஷனுக்கு இருக்கிற பவர். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ஒரு படிச்ச ஆபீசர் கிட்ட மரியாதையா தான் பேசி ஆகணும்.
இதுதான் உண்மையிலேயே எஜுகேஷனுக்கு இருக்கிற பவர். நீ எல்லாம் எப்பவுமே என் காலுக்கு கீழே தாண்டா அப்படின்னு ஒருத்தன் உங்களை போட்டு மிதிக்கிறான்னா, நீ யாரா என்ன மிதிக்கிறதுக்கு, நான் மேல போவேண்டா அப்படின்னு சொல்லி நீங்க அவனை எதிர்த்து நீங்க பேசுற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களோட படிப்பு உங்களுக்காக பேசும். நீ யாரா என்ன தடுத்து நிறுத்த, நான் படிச்சு நான் மேல போவேண்டா, நான் முன்னேறி போவேண்டா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு பேராயுதம் இருந்தது அப்படின்னா, உங்களை இந்த உலகத்துல எவனாலையும் தடுக்க முடியாது. இப்போ அம்பேத்கருக்கு சாதாரண தண்ணி குடுக்கறதுக்கு மறுத்த அதே சமூகம் தானே இன்னைக்கு அவரோட சிலைக்கு முன்னாடி தலவணங்கி நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ சாதாரண ஏழை பையன் தான் அப்படின்னு நினைச்ச அப்துல் கலாம் ஐயாவோட பேரை சொன்னா இன்னைக்கு இந்த உலகமே அண்ணாந்து பாக்குது இல்ல. அதே மாதிரிதான் நீ படிச்சு அறிவாளியா போய் நின்ன அப்படின்னா உன்னை ஓரங்கட்ட நினைச்ச அந்த சமூகம் உனக்காக வழிவிட்டு நிற்கும். அதுதான் எஜுகேஷனோட ரியல் பவர். அதனால தயவு செஞ்சு படிப்பு கஷ்டமா இருக்கு, பரீட்சை எழுத பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஓய்ஞ்சு உட்காந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க அந்த படிப்புக்காக நீங்க செலவு பண்ற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வாழ்க்கையில அடுத்த 40-50 வருஷத்துக்கு உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற அந்த சமூகத்தோட முன்னேற்றத்துக்கே அந்த படிப்புங்கிறது ஒரு வழிகாட்டியா. உங்களை பத்தி எவனாவது உன் தகுதி இவ்வளவு தாண்டா, நீ எல்லாம் இவ்வளவு தாண்டா அப்படின்னு சொன்னா அப்படின்னா நீங்க அவன்கிட்ட சண்டை போடாதீங்க, கத்தாதீங்க. உங்களோட படிப்பு மூலியமா வர்ற அந்த ரிசல்ட்டான அவன் மூஞ்சில கரிய பூசுனீங்கன்னா அப்ப அவன் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பான் உங்க முன்னாடி. அந்த ஒரு தலை குனிவை நீங்க அவனுக்கு கொடுங்க. அதுதான் உண்மையிலேயே அந்த படிப்பு உங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும். நீங்க படிப்புக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படிப்பு உங்களுக்கான மரியாதையை தேடி தரும். இந்த உலகத்துல யாருமே இன்னொருத்தங்களுக்கு அடங்கி போறதுக்காக பிறந்தவங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது நடுவுல வந்த சில பேர் பண்ண இந்த தப்புனால இப்போ இருக்கிற இந்த சமூகத்துல இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதிரா நீங்க உங்களோட கல்வியை ஒரு ஆயுதமா தூக்குங்க. இந்த சமூகத்துல உங்களுக்கு எதிரா இருக்கிற இந்த சமூக கட்டுகள் எல்லாத்தையுமே உடைச்சு எறியறதுக்கு கல்வியை உங்களோட ஆயுதமா நீங்க எடுங்க. இந்த சமூகத்துல உங்களுக்கான சிம்மாசனத்தை நீங்க உருவாக்குங்க. அதுதான் நீங்க உங்களோட சமூகத்துக்கு பண்ற ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நண்பர்களே, போன வீடியோல எப்படி நாம எஜுகேஷன் சிஸ்டம் இந்த தப்பை பத்தி பேசணுமோ சேம் அதே மாதிரிதான் இப்போ எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோல நான் பேசினது எல்லாமே சரி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.